ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிறுதானிய நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுதான் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான சிறுதானிய நூடுல்ஸ். இதில் மைதா எதுவுமே ஆட் ஆகாது. இதிலே நமக்கு மசாலாவும் வந்துடும். இந்த மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். வாங்க தேவையான பொருள் எதுன்னு பார்த்துடலாம். ஆயில், ஒரு கேரட், அரை கேப்சிகம், ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. 3 முட்டை, அப்புறம் கொஞ்சம் சாஸ் தேவைப்படும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ் வேகிறதுக்கு. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கத்தில் நம்ம முட்டை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ அதில் 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர். இது நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்க வேண்டாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டை அது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்க வேண்டாம். நூடுல்ஸ் 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். டைமர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. என்னன்னா என் கை தெரியுது. இப்போ இந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது 3 நிமிஷம் வெந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இப்போ வடிகட்டிடலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது போக வேறு எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ண வேண்டாம். இது தாராளம் 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பிடிக்கணும். இதில் உங்களுக்கு எவ்வளோ எக்கு சிக்கன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ருசி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நூடுல்ஸ் எப்படி ரெடியாக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானிய நூடுல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே இதை இன்டேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தி கூட. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.